ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு வேணுங்கிறது எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு தானே இந்த எண்ணெய் தொட்டாய். அப்போ கண்டிப்பாக நீ நினச்சதும் ஆசைப்பட்டதும் உன் கைகளில் உறுதியாக வந்து சேர்ந்துடும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்ட இந்த நொடி முதல் இனி 7 தலைமுறைக்கும் 8 திக்கிலும் இருந்தும் நீ சந்தோஷத்தை வெற்றி கொள்ளும் விதமாக, உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் விதமாக அனைத்தையும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். 7 ஜென்மத்துக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் 7ங்கிற எண்ணெய் தொட சொன்னேன். 8 திக்கிலும் இருந்தும், அதாவது 8 திசைகளில் இருந்தும் நீ போகிற வழியும் செய்யும் செயல்கள்லையும் வெற்றி கிடைக்கணுன்றதுக்காக தான் 8ங்கிற எண்ணெய் தொட சொன்னேன். உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன்னை தேறுதலை உண்டாக்கி உனக்கான மாறுதலை உருவாக்கி தர்றதுக்காக தான் 6ங்கிற எண்ணையும் தொட சொன்னேன். இந்த அதிர்ஷ்ட எண் இப்போ உன் வாழ்க்கையவே அதிர்ஷ்டம் நிறைஞ்சதா அழகானதா மாற்றி தரப்போகுது. உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன். உன்னை உயர்த்தி வழிநடத்தி வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதையும் ஏனச்சு ஏங்கி தவிக்க வேண்டாம் என் செல்லமே. உன் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் முடிவுக்கு வந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எதை அடைய ஆசைப்பட்டாலும் என் மேலே முழு நம்பிக்கை வச்சு மன மகிழ்ச்சியோட உனக்கான முயற்சிகளை செய்ய பழகு. இந்த முறை நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நானே நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். ஏற்கனவே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு, நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து சகிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். எங்கே நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்காமலே போயிருமோன்ற வருத்தம் இருந்த உனக்கு இப்போ எல்லா வருத்தங்களும் சரியாகும்படி உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செய்ய வந்திருக்கேன் என் செல்லவே. நான் செய்ய போகிற அதிசயங்கள் மூலமாக உன் வாழ்க்கை மாறி நீ முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக நீ நினச்ச எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன். உன் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பதற்கும் இந்த வராகி அம்மா வழிகாட்ட போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடியும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல அவங்க கண்ணு முன்னாலேயே தான் இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி வாழ வைக்க போகிறேன். உனக்கு யாரும் துணை இல்லை, உனக்காகலாம் யாரும் வந்து நிற்கவும் மாட்டாங்க, உதவியும் செய்ய மாட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நெஞ்சை நிமித்தி தைரியமாக தலை நிமிர்ந்து சொல்லு, என் வராகி அம்மா என் கூட இருக்கும்போது எந்த சோதனையும் என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு. நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுற அளவுக்கு எந்த பாவத்தையும் செஞ்சிடவில்லை என் செல்லமே. உன் பாவங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மாறி மாறி அனுபவிச்சிட்டு இருக்க உனக்காக அனைத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். உன் வருத்தத்தையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கலங்கவோ கவலைப்படவோ கூடாது. இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ நம்பிக்கையோடு காத்திருக்கிற எதிர்பார்த்திருக்கிற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படியும் நான் செய்தே தீருவேனேன் செல்லமே. நீயும் எப்போதும் என் வராகி அம்மா இருக்கும்போது எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கை வாழ தயாராகு. இன்று முதல் இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்ட இந்த நிமிஷத்தில் இருந்து எல்லாமே உனக்கு நல்ல செய்தியாக வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கூட உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நிச்சயம் நல்லபடியாகவே நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறதையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து விடு.
எதிர்மறை கருத்துக்களை எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கவங்க கிட்ட பேசி போராடி புரிய வைக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களிடமிருந்து விலகி நிற்கிறது தான் உன் உடம்புக்கும் உன் மனசுக்கும் அமைதியை கொடுக்கும். ஏன்னா சில பேருக்கு நீ என்னதான் நல்லதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களா பட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும், கஷ்டப்பட்டு திருந்துற வரைக்கும் மாற மாட்டாங்க என் செல்லமே. நீ எப்போதும் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை தவிர்த்து விடு. எவ்வளவு நெருக்கமானவர்களாக, உறவுகளாக, நெருங்கிய நட்பாகவே இருந்தாலும் எல்லார்கிட்டையும் நீ அளவோட பேச்சு வச்சுக்கோ. உன் அமைதிதான் உன்னுடைய சக்தி. உன் நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகள் சக்தி கொண்டது. கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்குறேன். எந்த சறுக்களும் சண்டை சச்சரவும் சிக்கலும் பிரச்சனையும் வராத அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டு அமைதியாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. அமைதிதான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும், உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ எதிர்பார்க்குற வேலை தாமதமாக நடப்பதும் உனக்கான வெற்றி தள்ளி போகுவதும் எதுவுமே துரதிர்ஷ்டம் இல்லை. நான் ஒரு விஷயத்தை உனக்கு தள்ளி வைக்கிறேன், தாமதப்படுத்துகிறேன்னா அதை விட மிகப்பெரிய நல்ல விஷயத்தை உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எதுவும் உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே. உன்னை காத்து ரட்சிக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் பிரார்த்தனை வீண் போகாது. நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கி வேண்டி கேட்டதையெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன். நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போதைக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தடைகளும் இருந்தாலும் கூட அத்தனையையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கனா நான் உனக்கு துணையாக இருக்கேன். நான் உனக்கு சக்தியையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்குறேன்றத நீ புரிஞ்சுக்கிட்டாயா? அறிந்தும் அறியாமலும் நீ செய்கிற பாவங்கள் தான் அடுத்த தலைமுறைக்கும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிறவியிலேயே இனி நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன், யாருக்கும் எதிராக எந்த பாவமும் செய்ய மாட்டேங்கிற தெளிவை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. எத்தனை முறை நீ மனசு உடைஞ்சு வலுவிழந்து போனாலும் அத்தனை முறையும் இந்த வராகியம்மா உன்னை மீட்டு காப்பாற்றுவேன். நீ தைரியமாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் தானாக உன்னை விட்டு விலகி போகுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனக்கலக்கத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிஞ்சு போகும். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தையும் நம்பிக்கையோடு என்னை வணங்கி காத்திருக்கும் விஷயத்தையும் நல்லபடியாக உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன். என்னதான் நீ நேர்மையாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களோடு இருந்தாலும் உன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்து உன்னை ஆட்டி படைக்குதே, வாட்டி வதைக்குதேன்னு கவலைப்படாத. உன் கலக்கத்தை போக்கி கண்ணீரை தொடச்சி உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. எதுவுமே உன்னை விட்டு நிரந்தரமாக நீங்கி போக விட மாட்டேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். துன்பங்களை கடந்து நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும் காலம் வரப்போகுது. இனி வரும் காலம் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல காலமாக இருக்கும். உன்னால் முடியாத விஷயம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி நீ முயற்சி செஞ்சும் சில விஷயங்கள் முடியாமல் இருக்குன்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாகலுன்ற நம்பிக்கையோடு இரு. என்னை முழுமையாக நம்பி சரணாகதி அடைஞ்ச உனக்காக எல்லா வேலைகளையும் இந்த வராகியம்மா செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதும். கண்டிப்பாக உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் சொல்ல போகிறது தான் உண்மை. என்னை நம்பிக்கையோடு வணங்கி
இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்ட இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எதை நினச்சும் மனசு தளர்ந்து போகாது. நீ ஏங்கிய விஷயங்களையும் எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில விஷயங்கள் உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல முடிவை கொடுக்க நான் வந்துட்டேன். நீ நினச்சதை விட இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் புத்துணர்ச்சியோடும் வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கு கவலையை கொடுத்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்த உதவிகள் உனக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த உதவிகளை சரியாக செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். சில பேருக்கு வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாத குழப்பம் இருக்கலாம். உன் மனசில் அப்படி ஏதாவது குழப்பம் இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்புரிவது தான் உனக்கு நல்லது. இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை பாதுகாப்பாக வழிநடத்தி சென்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களையும் பொய்யான மனிதர்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு அடையாளம் காட்டுறேன் என் செல்லமே. இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குது, இந்த உலகம் உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்களை செய்துங்கிறதையெல்லாம் உனக்கு பாடமாக நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். தனிமைங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல. இந்த தனிமையை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தான் உனக்கு கொடுத்துருக்கேன். எல்லாமே நன்மைக்கே, எல்லாமே நல்லதுக்கே நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. உன் எண்ணப்படியே உனக்கு சிறப்பான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோ என் செல்லமே. யாரையும் பழி வாங்க நினைக்காதே. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலையின் நிறம் மாறும்போது, இலை பழுப்பு நிறமாக மஞ்சமாக மாறும்போது தானாகவே காஞ்சு போய் மரத்தில் இருந்து உதிர்ந்து விடும். அதே போல உன் வாழ்க்கையிலையும் தேவையற்ற விஷயங்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி போகும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். மற்றவர்களுடைய நிறை குறைகளை சிந்தித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை நான் யாருக்கும் கொடுக்கல. அப்படி உன்னை பற்றி யாராவது விமர்சனம் செஞ்சாலும், உன் நிறை குறைகளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீ அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யாரையும் கண்டிக்கும் உரிமையும் யாரையும் தண்டிக்கும் உரிமையும் யாருக்கும் தீங்கு செய்யும் விஷயத்தையும் நான் யார் கைகள்லையும் கொடுக்கல. நீ தான் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து விலகி ஒதுங்கி இருக்கணும். துரோகம் செய்யக்கூடிய மனிதர்கள் யாரை பற்றியும் கோவப்பட மாட்டாங்க. எதுக்கும் கோவப்படாதவங்களா அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தப்பையே பெரிய சாதனையாக நினைக்கும் மனிதர்களை நீ பக்கத்தில் வச்சுக்காதேன்னு செல்லமே. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கோபப்படுறவங்க யாருக்கும் தீங்கும் துரோகமும் செய்ய மாட்டாங்க. அப்பாவித்தனமாக வெள்ள மனசோடு இருக்கிறவங்க தான் ஒரு சின்ன தவறையும் புரிஞ்சுக்க முடியாமல் கோவப்படுவாங்க. ஆனால் நீ இப்படி கோபப்படுறதாலேயே உன்னை பல பேர் தப்பாக நினைக்கிறாங்க. உண்மை என்னங்கிறத இனிமேலாவது இந்த உலகம் புரிஞ்சுக்கட்டும். கோபப்படுபவர்கள் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க. துரோகம் செய்கிறவங்க யாருக்கிட்டையும் கோபப்படவே மாட்டாங்க. இதை ஆழ்ந்து யோசிச்சின்னா வாழ்க்கையை பற்றிய நிதர்சன உண்மைகள் நிச்சயமாக உனக்கு புரிய வரும் என் செல்லமே. உன்னை பற்றி புரிதல் இல்லாத மனிதர்கள் இருக்கும் இடத்துல உன் அன்பை நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் உன் கூட இருந்தால் போதும். உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீ அன்பையும் அக்கறையும் கொடுத்தினா போதும். மற்றபடி யாரும் உன் கூட இருக்க தேவையில்லைங்கிறதுல நீ தெளிவாக இரு. சமாளிக்க தெரிந்தவன் தைரியசாலினா அதை நம்புறவங்க போல அமைதியாக இருப்பவன் புத்திசாலி. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு அதை பொய் சொல்லி சமாளிக்கிறாங்கன்னா அதை நீயும் நம்புவது போல அமைதியாக புத்திசாலித்தனமாக கடந்து போயிடு. தப்பு செஞ்சவே தான் தவறை ஒத்துக்கொள்ளாத போது உன்னால் மட்டும் என்ன செய்ய முடியும்? கண்டுக்காமல் கடந்து போகிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். யாராவது தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை பற்றியோ உன் நிலைமையை பற்றியோ விமர்சித்தாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா?
யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிஞ்சு போகலை. என் வாழ்க்கை மாறும், நீங்கள் நினச்சதை விட நான் சிறப்பாக நல்லா வாழ்ந்து காட்டுவேன்னு வைராகியத்தோட, உறுதியோட, ஆணித்தரமான நம்பிக்கையோட சொல்லு. எப்போதும் எந்த இடத்திலும் நீ தாழ்ந்து போக இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். உன் உணர்வுக்கு மரியாதை கொடுக்காத இடத்தில் நீ ஒருபோதும் நிற்க வேண்டிய அவசியமில்லை. நீ எப்போதும் கெட்டவனாக இருக்க ஆசைப்பட்டினா அடுத்தவங்களுக்கு கெடுதல் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. பேச வேண்டிய இடத்துல உண்மையை சத்தமாக பேசினாலே இந்த உலகம் கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா உண்மையை பொய்யாக மாற்றி பேசுகிறவங்க இந்த உலகத்தில் எப்படி இருக்காங்களோ இல்லையோ, உண்மையை உண்மையாக பேசுகிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்களா கெட்டவனாக தான் அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. நீ எல்லா இடங்களிலும் உண்மையை பேசு, ஆனால் பார்த்து நிதானமாக அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்றதை யோசிச்சு அவர்கள் புரிஞ்சு கொள்ளும் விதத்தில் பேச பழகு. தரங்கெட்ட எண்ணமும் தரமில்லாத சிந்தனையும் கொண்ட மனிதர்கள் தான் உன்னை தப்பாக நினைப்பாங்களே தவிர நல்லவர்கள் கண்ணுக்கு நீ ஒருபோதும் கெட்டவனாக தெரிய மாட்டாய் என் செல்லமே. நல்ல குணமுள்ள என் செல்ல பிள்ளையான நீ என்ன செஞ்சாலும் உன்னை இந்த உலகம் தப்பாக பார்க்குதுன்னா நீ அதுக்காக எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் யாராவது தான் நல்லவன்கிறதை காட்டிக்கொள்ளும் விதமாக தன்னை எப்போதும் நல்லவனாகவே காட்டிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கிட்டேருந்து விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. ஏன்னா அவங்க நல்லவங்கன்றதை வெளிக்காட்டுவதற்காக என்ன பாவத்தை வேணாலும் செய்வாங்க, யார் தலையை வேணாலும் மிதிப்பாங்க. உன்னையே கூட தப்பாக காட்டி அவங்க நல்லவர்களைப் போல வாழ நினைப்பார்கள். அப்படி நல்லவனாக நடிப்பவர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக ஒதுங்கி இருக்க பழகு. நீ எல்லாருக்கும் பாவம் பார்த்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற. ஆனால் நீ யாரை பார்த்து இறக்கப்படுறியோ, யாருக்காக பாவம் பார்க்குறியோ அவங்க தான் சரியான சமயத்தில் உன்னை பதம் பார்த்து விட்டுருவாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் பாவப்படாமல் எல்லார் மீதும் இரக்கம் காட்டாமல் அதுக்கு தகுதியானவர்களிடம் நல்லவர்களிடம் மட்டும் உன் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் காட்டுனா போதும் என் செல்லமே.